எல்லோருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய சப்ஜெக்ட் ஜட்ஜ்மெண்ட் டே எங்கே நடைபெறும். ஒரு ஆத்மா இப்படிதான் கேள்வி கேட்டிருக்காங்க. பைபிளும் ஜட்ஜ்மெண்ட் டே பற்றி பேசுது, பரமாத்மாவும் ராஜயோகத்தில் ஜட்ஜ்மெண்ட் டே பற்றி பேசுகிறாரு. அப்படின்னா இந்த ஜட்ஜ்மெண்ட் டே எங்கே நடைபெறும்? பூமியில் நடக்குமா, இல்லை சூட்சுமோதனத்தில் நடக்குமா, இல்லாட்டி அடுத்ததான் நம்ம கெஸ் பண்ணால் சாந்தி தாமத்துக்கு நம்ம கொண்டு போயிடுவார்ல ஆத்மாவை, அங்கே வச்சு நடைபெறுமா? இந்த ஜட்ஜ்மெண்ட் டே எங்கே நடைபெறும்? இது ஃபர்ஸ்ட் கேள்வி. ரெண்டாவது கேள்வி, இந்த ஜட்ஜ்மெண்ட் டே இந்த ராஜயோகம் ப்ராக்டிஸ் பண்ணுறாங்கல்ல 33 கோடி பேர், அவங்களுக்கு மட்டுமே நடைபெறுமா, இல்லை மனித ஆத்மாக்களுக்கு எல்லாருக்குமே பொதுவாக நடைபெறுமா? இதுதான் இந்த ஆத்மா கேட்ட கேள்வி. அவங்களுக்கு தான் இந்த வீடியோவில் பதில் சொல்ல ட்ரை பண்ணுறோம். ஓகே, இப்போ இதை கூட நாங்கள் எங்கள் குரூப்பில் டிஸ்கஷன் எடுத்தோம். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு ஆத்மாக்களை கேட்டோம். அதில் பொதுவான ஆன்சர் என்னென்னா, பூமியில் தான் ஜட்ஜ்மெண்ட் டே நடைபெறும். அதுக்கப்புறம் இறைவன் கொசு கூட்டம் மாதிரி நம்மளை வீட்டுக்கு கூட்டிகிட்டு போயிடுவார். ஏன்னா எல்லா வழியிலும் வந்திருக்குது, ஜட்ஜ்மெண்ட் டே அன்றைக்கி நான் உங்களை கொசு கூட்டம் மாதிரி கூட்டிகிட்டு போயிடுவேன் அப்படின்னு பரமாத்மா சொல்லியிருக்காரு. அதனால் ஜட்ஜ்மெண்ட் டே இந்த பூமியில் நடத்தி முடிச்சுட்டு அவர் கூட்டிகிட்டு போவார். அதாவது விநாச காலகட்டத்தில் கடைசி நேரத்தில் அது பண்ணுவார் அப்படின்றது அவங்களுடைய புரிதல் சொன்னாங்க. ஒவ்வொருத்தரும் கிட்டத்தட்ட அதே ஆன்சர் தான் சொன்னாங்க. ஆனால் என்னுடைய புரிதல் என்ன ராஜயோகத்தை பொறுத்த வரைக்கும்னா, இந்த தீர்ப்பாயம் அப்படின்னு ஒன்று இருக்குல்ல, அது வானிலை சொல்லியிருக்கிறார். அதாவது தீர்ப்பாயம் அமையும் ஜட்ஜ்மெண்ட் டே அன்னைக்கு நான் அவங்களுக்கு அப்பாவாக இருக்க மாட்டேன். ஆத்மாக்களின் அப்பா தான் அவர். ஆனால் அன்னைக்கு நான் தர்மராஜராக இருப்பேன். அன்னைக்கு நான் தீர்ப்பு எழுதுவேன். அது அன்னைக்கு நான் அப்பா மாதிரி நடந்துக்க மாட்டேன், லீனியன்சி காட்ட மாட்டேன், பெரிய இதெல்லாம் காட்ட மாட்டேன் அப்படின்னு பரமாத்மா சொல்கிறார். இதெல்லாம் வானிலையே வந்திருக்கு. அதே மாதிரி வானிலை வேற ஒரு விஷயம் வந்திருக்கு. இந்த கடைசி மினிட்ல பாம்பு போட்டு அழிப்பாங்களா பூமியை, அணுகுண்டெல்லாம் போட்டு, அப்போ அவங்களுக்கு இந்த பூமியில் இருக்க யார் தண்டனை கொடுப்பா? பூமியில் ஒருத்தருமே இருக்க மாட்டாங்க. கிட்டத்தட்ட 99.99% மக்கள் இறந்துருவாங்க. டெல்லியில் மட்டும் ஒரு 10-20 லட்சம் பேர் இருப்பாங்க. அங்கிருந்து சத்தியபதனோட ஸ்தாபனை நடைபெறும். இது நமக்கு தெரியும். பாக்கி எல்லா கண்டங்களும் தண்ணிக்குள்ளே போயிடும். சார், கண்டங்கள் தண்ணிக்குள்ளே போகிற மாதிரி அணுகுண்டு போடுறவங்களுக்கு யார் தண்டனை கொடுப்பா? இந்த பூமியில் யாரும் இருக்க மாட்டாங்க இல்லையா? அதுக்கு பரமாத்மா சொல்கிற அவங்களுக்கு ஒரு ட்ரிபியூனல் ஃபார்ம் ஆகும். அவங்க தண்டனை கொடுப்பாங்க. இதெல்லாம் வானிலை வந்திருக்கு. ஓகே, இதோடைய புரிதல் என்ன, ஆழமான புரிதல் என்ன? இது என்னுடைய புரிதல். ஓகேவா? உங்களுக்கு மாற்று கருத்து இருக்கலாம். உங்களுக்கு மாற்று கருத்து இருந்ததுன்னா நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் போடுங்க. அதுக்கு நீங்கள் நம்புற காரணம் என்னன்னு போட்டிங்கன்னா நம்ம தெரிஞ்சுக்கலாம். என்னோட புரிதல் என்னென்னா, ஜட்ஜ்மெண்ட் டேக்கு முன்னாடி 800 கோடி பேர் பூமியில் நடிக்கிறோம். அன்னைக்கு 2036 போல் அது என்னுடைய புரிதல் எகெயின் 900 crore இருக்கும் பூமியில் ஜனத்தொகை அப்படின்னு நினைக்கிறேன். ஒவ்வொருத்தருக்குமே ஒரு காட்சி கிடைச்சிடும். என்ன காட்சி கிடைக்கும்? அவங்கவுங்களுக்கு பிளே ஆகும். இப்போது பிரேமானந்த நாராயணன் வச்சுக்கோங்களேன். எனக்கு எப்படி காட்சி கிடைக்கும்னா, நான் எத்தனை பிரிவுகள் நடிப்பேன், 84 பிரிவுகள் வரும்னா சத்தியவத்தில் எப்படி இருப்பேன், திரேதாவில் எப்படி இருப்பேன், துவாபரத்தில் எப்படி இருப்பேன், கலியில் எப்படி இருப்பேன். ஓகே, நான் எந்த அளவுக்கு பாஸ் ஆகிருக்கேன், எந்த அளவுக்கு கர்ம கணக்கை நான் செட்டில் பண்ணியிருக்கேன், இதெல்லாம் எனக்கு காட்சிகளாக ஸ்க்ரீனை காமிச்சிருவார். இந்த மாதிரி ஒவ்வொருத்தருக்கும் காட்சிகள் கிடைச்சிரும் அந்த ஜட்ஜ்மெண்ட் டே பக்கத்தில், ஆல்மோஸ்ட் 1-2 நாளுக்கு முன்னாடி. ஓகேவா? பரமாத்மா என்ன சொல்கிறாருன்னா, இங்கே பூமியில் யாருக்காவது ஒருத்தர் கேஸ் போட்டார்னு வச்சுக்கோங்களேன், அது சாதாரணமாக டிஸ்ட்ரிக்ட் கோர்ட்டுக்கு போகுதுன்னு வச்சுக்கோங்களேன். ஒருவேளை இந்த டிஸ்ட்ரிக்ட் கோர்ட் கொடுக்குற தீர்ப்பு பிடிக்கலன்னு வச்சுக்கோங்களேன், நீங்கள் ஹைகோர்ட்டுக்கு போகலாம். ஹைகோர்ட் பிடிக்கலான்னு நீங்கள் சுப்ரீம் கோர்ட்டு போகலாம். சுப்ரீம் கோர்ட்டு பிடிக்கலான்னு நீங்கள் கருணை மனுன்னு சொல்லிட்டு பிரசிடென்ட்டுக்கு போகலாம். இப்படிலாம் பூமியில் நடக்கும். இபி கோர்ட் நடக்கும், இந்தியன் பீனல் கோர்ட்டில் நடக்கும். ஈஸ்வரன் பீனல் கோர்ட்டில் நீங்கள் வாதாடுறது, உங்களுக்கு எடுத்து வைக்கிறதுக்கு ட்ரையலு இதெல்லாம் கிடையவே கிடையாது. அங்கே நம்ம கையை கட்டினா அவர் சொல்கிறத கேட்கணும், அவ்வளோதான். நம்ம ரிக்ரெட் பண்ணுவோம், ஐயோ நம்ம ஒழுங்காக வாழ்ந்துருக்கலாமே அப்படின்னு ஒரு எண்ணம் தான் வருமே தவிர, அங்கே உங்களுக்கு இதெல்லாம் அது ஃபைனல், அவ்வளோதான். அப்படின்னா என்ன, இந்த காட்சிகள் ஓடும் பார்த்தீங்களா, அது உங்களுக்கு தெரிஞ்சிடும். நம்ம இந்த லட்சணத்திற்கான ஆத்மா தான் அப்படின்னு புரிஞ்சிடும், அவ்வளோதான். அங்கே திருத்துறதுக்கு கரெக்ட் பண்ணுறதுக்குலாம் டைம் இருக்காது. இப்போ கரெக்ட் பண்ணுறதுக்கு டைம் இப்போ இந்த சங்கமம் தான். இந்த நேரத்தில் நீங்கள் பரமாத்மா நாலேஜில் இருக்கும்போது அமிர்த வழி நினைவு பண்ணணும், வாணியை ஒழுங்காக படிச்சிடணும், ஸ்ரீமத்தை ஒழுங்காக ஃபாலோ பண்ணணும், சேவை ஒழுங்காக பண்ணணும். இதை நானே இன்னையிலேருந்து பண்ணணும், சரீரம் விடுற வரைக்கும் பண்ணிங்கன்னா 9 லட்சத்தில் வருவீங்க அப்படின்னு பரமாத்மா கேரண்டி கொடுக்குறாரு. அது ஒழுங்காக பண்ணணும். அப்படி பண்ணுறவங்க கண்டிப்பாக வருவாங்க. ஸோ ஜட்ஜ்மெண்ட் டேன்னு சொல்லிட்டு எல்லாரையும் உட்கார வச்சு அந்த தீர்ப்பு கொடுப்பாங்க அப்படின்றது கிடையாது. இப்போ ஒரு எக்ஸாம்பிள் சொல்ல பாருங்கள். இப்போ தமிழ்நாடு கவர்மெண்ட் பார்த்தீங்கன்னா, இப்போ மழை வந்ததுன்னு மக்களுக்கு காசு கொடுத்தாங்க, 6,000 ரூபா கொடுத்தாங்க. அது என்ன பண்ணுறாங்க, அந்தந்த ரேஷன் கடைக்கு வர சொல்கிறாங்க.
அந்த மக்கள் ரேஷன் கடையில் நிற்கிறாங்க. ஒரு ரேஷன் கடையில் ஒரு எக்ஸாம்பிள் 500 வீடு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அந்த 500 வீடுங்க எப்படி கொண்டு டோக்கன் ஒன்று கொடுத்துருவாங்க, இந்த நாளுக்கு வாங்க அப்படின்னு. அப்போ வர சொன்னாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அது எப்படி ஒரு ஈவெண்ட் பார்த்தீங்கன்னா 2 ஹவர் 3 ஹவர் ஆகுது. இது ஒரு 500 பேருக்குள்ள குடும்பத்துக்கே நீங்கள் 10 நாள் 20 நாள் வச்சு தரணும். இப்போ இந்த ஜட்ஜ்மெண்ட் டே வந்து கூப்பிட்டு வச்சு தீர்ப்பு தான் கொடுக்கணும்னு வச்சுக்கோங்களேன். சும்மா இதான் பண்ணி பண்ண தப்பு அப்படின்னு சொல்கிறதுக்கே 800 கோடி பேருக்கும் பண்ணணும்னா அது வந்து நாள் கணக்காக, வாரக்கணக்காக, மாதக்கணக்காக, வருஷக்கணக்காக பண்ண வேண்டியிருக்கும். ஸோ இப்படி ஃபிசிக்கலாக கூப்பிட்டு வச்சு கிளாஸ் எடுக்கிறது இதெல்லாம் நடக்காது அப்படின்றது தான் என்னுடைய தனிப்பட்ட புரிதல். ஸோ அவங்கவுங்களுக்கு ஒரு காட்சி கிடைக்கும். சினிமா மாதிரி ஒரு இது சொல்லியிருக்காரு பரமாத்மா, உங்களுக்கு வந்து சாட்சாத்காரம் மாதிரி காட்சிகள் கிடைக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இதை தான் நீங்கள் மகாபாரதத்தில் பார்த்தீங்கன்னா இந்த போர் நடக்கும்போது திருதராஷ்டிரர் வந்து போர் எப்படி நடக்குது, யாருக்கு என்ன நடந்துட்டு இருக்குன்னு தெரியறதுக்காக அவருக்கு அவருடைய அசிஸ்டண்ட் வந்து அவருக்கு வந்து திரை மாதிரி தெரியும், டிவி மாதிரி ஒன்று காட்சிகள் ஓடும், அதை பார்த்து திருதராஷ்டிரர் சொன்ன மாதிரி கதை கேள்விப்பட்டிருப்பீங்க. அதே மாதிரி நமக்கு அந்த காட்சிகள் வரும். இதுதான் ஜட்ஜ்மெண்ட். இதில் தண்டனை அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம நிறைய வீடியோவில் சொல்லிட்டோம், பிறவிகள் குறையும், பதவிகள் குறையும். சத்தியுகத்திலே திரேதா இருக்குது, சத்தியுகத்தில் 8 பிரிவு இருக்குது, திரேதாவில் 12 பிரிவு இருக்குது மேக்சிமமாக. ஸோ 8 பிரிவு வரமாட்டீங்க, கம்மியான பிரிவில் வருவீங்க. சில பேர் சத்தியுகத்திலே வரமாட்டாங்க, திரேதாவில் வந்து வருவாங்க. இது பிறவிகள் குறையிறது. பதவிகள் குறையிறதுனா லக்ஷ்மி நாராயணன் ஹையஸ்ட் போஸ்டிங், லோயஸ்ட் போஸ்டிங் வந்து வெட்டியான் தான். இதுக்கடையில் பிரஜையாக வருவீங்க, பணக்கார பிரஜையாக வருவீங்க, அரசாங்கத்தில் வேலை பண்ணுற மாதிரி வருவீங்க, அந்த மாதிரிலாம் வருவீங்க, வியாபாரியாக வருவீங்க. இதில் ஏதாவது ஒன்று பிரிவு எடுப்பீங்க. இதுதான் பதவிகள் குறையுது. இதுவும் காட்சி கிடைக்கும். நீங்கள் சத்தியுகத்தில் எப்படி இருப்பீங்க, ராஜாவாக இருக்கீங்களா இல்லாட்டி ஒரு பிரஜையாக வரீங்களா என்றதெல்லாம் உங்களுக்கு காட்சியாக வந்துடும். அதுலேருந்தே தெரிஞ்சுக்கலாம் நம்ம எந்த லட்சத்தில் வாழ்ந்திருக்கோம். ஸோ என்னுடைய தாழ்மையான புரிதல் என்னென்னா, ஜட்ஜ்மெண்ட் டேன்னு சொல்லிட்டு கூட்டம் வச்சு கிளாஸ் எடுத்து டெஸ்ட் வச்சு இப்படி நடந்த அப்படி நடந்த தீர்ப்பு நீங்கள் பேசுறது அவங்க பேசுறதுக்கெல்லாம் வாய்ப்பே கிடையாது. உங்களுக்கு ஒரு ஃப்ளாஷாக ஸ்க்ரீன் போயிடும், அவ்வளோதான். ஏன் இது ஜட்ஜ்மெண்ட் டே இவ்வளோ இம்பார்ட்டண்ட்டாக பேசுகிறாங்கன்னா, நம்ம சாந்தி தாமத்துலேருந்து வந்தோம் இல்லையா நடிக்கிறதுக்கு, அதுக்கப்புறம் திரும்பி நம்மளால் போகவே முடியாது. யார் ஒருத்தர் சத்தியுகத்தில் வந்தாங்களோ அவங்க சத்தியுகம், திரேதாயுகம், துவாபர, கலியுகம் முடிச்சு ஜட்ஜ்மெண்ட் டேல இறைவன் கூட்டிகிட்டு போகும்போது தான் போக முடியும். அதே மாதிரி யாராவது ஒருத்தர் திரேதாவில் லேண்ட் ஆனால் திரேதா, துவாபர, கலியுகம் நடிச்சு ஜட்ஜ்மெண்ட் டேக்கு விட்டு போவாங்க. துவாபர கலியுகத்தில் வர்றவங்க துவாபர கலியுகம் முடிச்சுட்டு ஜட்ஜ்மெண்ட் டேக்கு விட்டு, கலியுகத்தில் வந்து கலியுகத்தை பிரிவுகள் எடுத்துட்டு ஜட்ஜ்மெண்ட் டேக்கு விட்டு போவாங்க. இதில் நெடுவில் போகவே முடியாது. ஸோ ஜட்ஜ்மெண்ட்டோட முக்கியத்துவம் என்னென்னா, ஆத்மாக்களின் தந்தை வந்து ஆத்மாக்களை வீட்டுக்கு கூட்டிகிட்டு போகிறது, சாந்தி தாமத்துக்கு கூட்டிட்டு போகிறது. அதுவும் பார்த்தீங்கன்னா அது வந்து கொசு கூட்டம் மாதிரின்றாரு, ஒரு மாதிரி ஈஸ்வரோட என்ன சொல்கிறது ஒரு ஊர்வலம் அப்படின்றாரு. ஆனால் இதெல்லாம் வந்து அப்படின்றது கூட நடந்து முடிஞ்சிடும். ஓகேவா? நீங்கள் நினைக்கிற மாதிரி ஒரு ஊர்வலம்னா எப்படி போகும், பொறுமையாக பாட்டு பாடினா அந்த மாதிரி டைம் எடுத்து போகும்னு கிடையவே கிடையாது. அந்த டைமில் எப்படி இருக்கும்னு பார்க்கணும், பூமியில் மக்கள் இறந்துருப்பாங்க, இல்லை இறப்பாங்க, அந்த ஆத்மாக்களை கூட்டிகிட்டு போவார். சூட்சம் வந்தது ஏற்கனவே பிரம்மா ரெடியாக இருப்பார். ஸோ மம்மா பிரம்மா நம்பர் 1, அதுக்கப்புறம் 8 மணி மாதை, அதுக்கப்புறம் அடுத்தடுத்த பிரிவுகள் இருக்கிற ஊருக்கு 84 பிரிவுகள் எடுக்கிறவங்க, அதுக்கப்புறம் 83 பிரிவுகள் எடுக்க, அந்த மாதிரி கடற்கரை அந்த ஆர்டரில் இறைவன் கூட போயிடுவாங்க கடற்கடன். அவங்கவுங்களுக்கு சாந்தி தாமத்தில் அவங்கவுங்க எங்கெங்கே இருக்கணும்னு ஒரு இடம் இருக்குது, ஸ்லாட் இருக்குது, அங்கே போய் கரெக்டாக அந்த தாத்மா போய் உட்காந்து. இதெல்லாம் ஆட்டோமேட்டிக், இதெல்லாம் செகண்ட்ஸில் நடந்து முடிச்சிடும். இதுதான் ஜட்ஜ்மெண்ட்டு. ஓகே. ஸோ தீர்ப்பு வழங்குறேன்னு சொல்லிட்டு சூட்ச மதத்தில் வச்சு பண்ணுறது, வீட்டுக்கே கூட்டிகிட்டு போய் சாந்தி தாமத்தில் வச்சு பண்ணுறது, இதெல்லாம் நடக்காது அப்படின்றது என்னோட தாழ்மையான பொறுத்து. நான் 14 வருஷமாக வாணி படிக்கிறேன். ஓகே. ஸோ ஒரு லெவலுக்கு மேலே பரமாத்மா இதெல்லாம் ரொம்ப டீட்டெயிலாக சொன்னதில்லை. நான் இங்கே வச்சு பண்ணுறேன், அங்கே வச்சு பண்ணுறேன், ஆனால் இதெல்லாம் சொல்லியிருக்காரு. அதாவது பாம்பு போட்டவங்களுக்கு ஒரு ட்ரீட்மெண்ட், இதெல்லாம் எதுக்கு சொல்கிறாரு பாருங்களேன். பக்தியில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கருட புராணம்னு சொல்கிறாங்க. நீ இந்த தப்பு பண்ணால் உங்களுக்கு எண்ணக்கடலில் போடுவாங்க, பூச்சி வச்சு கடிக்க வைப்பாங்க. இதெல்லாம் எதுக்குன்னா கருட புராணம் இல்லைன்னு பரமாத்மா ராஜகுதில் சொல்லிட்டார். இதெல்லாம் கருட புராணம் எதுக்கு சொல்லியிருக்காங்கன்னா, நீங்கள் ஒரு ஒழுக்கமான வாழ்க்கை வாழணும், தப்பு இல்லாமல் ஒரு வாழ்க்கை வாழணுன்றதை உங்களை பயப்படுத்துறதுக்காக, உங்களுக்கு ஒரு ஐடியா கொடுக்கறதுக்காக தான் சொல்லி கொடுக்குறாரு. அதே மாதிரி தான் ஜட்ஜ்மெண்ட் இருக்குன்னு சொல்கிறதுக்கு காரணம் தான். அதுக்கு முன்னாடி பாஸ் ஆகிடுங்க, தர்மராஜருக்கு தண்டனை வாங்க. தர்மராஜருக்கு தண்டனை வாங்காமல் இருக்கிறதுனா என்னென்னா, நல்ல பிறவி, அதிகமான போஸ்டிங் அப்படி வாங்கிட்டு வர்றது தான் தண்டனையிலேருந்து தப்பிக்கிறதுன்னு அர்த்தம். ஓகே. ஏன்னா எனக்கு தெரிஞ்ச ஆன்சர் சொல்லிட்டேன். எனக்கு சீனியர் பிரதர் ஒருத்தருக்கு கேட்டேன், அவர் தான் சொன்னேன், ஏன் இந்த மாதிரி கேள்விகள்லாம் போகிறாங்க, புருஷார்த்தம் பண்ணுறதை பற்றி யோசிச்சா பார்த்தாதா, பரமாத்மா வாணியில் சொல்லணும்னு இருந்தால் சொல்லியிருப்பார்ல, டீட்டெயிலாக நான் வந்து பூமியிலே நினச்சி நான் நடத்துவேன், சூட்ச மதத்தில் நடத்துவேன், இல்லை வீட்டுக்கு கூட்டிகிட்டு போய் நடத்துவேன்லாம் சொல்லியிருப்பார்ல. ஏன் அவர் சொல்கிறது இல்லை, தேவையில்லைன்ற சொல்கிறது இல்லை. அவர் சொல்கிறது புருஷார்த்தம் பண்ணுங்கள், ப்ராக்டிஸ் பண்ணுங்கள், பாஸ் ஆகுங்க, தெய்வ குணங்கள், தெய்வ கலைகள், அஷ்டசக்திகளை பெறுங்கன்னு சொல்கிறேன். அதில் ஃபோக்கஸ் பண்ண வேண்டியதானே அப்படின்றது தான் ஒரு பெரிய சீனியர் பிரதருடைய விளக்கமாக இருந்தது. அதையும் நான் சொல்லிடுறேன்.
ஓகேவா? பார்க்குறவங்க, நீங்கள் வீடியோ பார்க்குறவங்க, நீங்களும் ரொம்ப வருஷமாக நாலேஜில் இருப்பீங்க, உங்களுக்கு ஒரு புரிதல் இருக்கும். அந்த புரிதல் என்ன அப்படின்னு கமெண்ட் செக்ஷனில் போட்டிங்கன்னா நம்ம தெரிஞ்சுக்கலாம். அது நீங்கள் அப்படி எடுத்துக்கிறீங்கன்றதும் காரணத்தோடு சொன்னீங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். ஓகே, ஒரு அனுபவம், இது அனுபவம், ஓகேவா? அது கரெக்டாக தப்பான்னு கூட நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் போட்டால் நல்லாயிருக்கும். இப்போ தமிழ்நாடு கவர்மெண்ட் வந்து இந்த மழை நீர் இதாகும்போது புயல் வந்ததுக்காக ஒரு குடும்பத்துக்கும் 6,000 ரூபா கொடுத்தாங்க. இங்கே தமிழ்நாட்டில் 2 கவர்மெண்ட் தான் மாறி மாறி வருது. ஒன்று ஏடிஎம்கே, ஒன்று டிஎம்கே. இவங்க 2 பேருடைய மெயின் வருமானம் வந்து சாராயம் விற்று தான் வருது. அதில் கவர்மெண்ட் கொடுக்குற அந்த காசு வந்து நான் பொதுவாகவே எடுத்துக்கவே மாட்டேன். அது வந்து நான் லௌகீக தர்மத்துக்கு கொடுத்துருவேன். அப்போ ஏன் வாங்குறீங்கன்னு கேட்டிங்கன்னா, அது வாங்கலைன்னா அது எப்படி கவர்மெண்ட் மிஸ்யூஸ் பண்ணுவாங்கன்னு எனக்கு தெரியாது. அதனால் வாங்கிடுவேன், இங்கே தர்மம் பண்ணிவிடுவேன். இவ்வளோ நாளும் நான் அப்படி தான் பண்ணிகிட்டு இருந்தேன். இந்த வாட்டி இந்த 6,000 ரூபா வாங்கிட்டேன். அதில் நான் என்ன பண்ணேன், ஒரு லௌகீக ஆத்மாவுக்கு 3,000 ரூபா டொனேஷனாக கொடுத்துட்டேன். இனி ஒரு ஆத்மாவுக்கு அவங்க வீட்டில் ஃபேன் மாட்டி கொடுத்தேன். ஒரு எலக்ட்ரீஷியனை வச்சு அந்த வீட்டில் இருக்கிற சில விஷயங்களை ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்தேன். எனக்கு கொஞ்சம் சந்தோஷம் இருந்தது, சரி ஏதோ ஒன்று பண்ணிட்டோம் அப்படின்னு. ஆனால் நிஜத்தில் என்ன நடந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த வீட்டில் ஃபேன் ஃபிக்ஸ் பண்ணிட்டு வந்தேன்னு சொன்னால, அன்றைக்கி போயிட்டு வந்த உடனே எங்கள் வீட்டில் ஒரு ஃபேன் ஓடாமல் இருக்குது. அது அப்படியே விட்டுருங்க, இனிமேல் தான் ஃபிக்ஸ் பண்ணணும். அடுத்தது நான் சொன்னல ஒரு ஆத்மாவுக்கு 3,000 டொனேஷன் கொடுத்தேன்னு. எங்கள் வீட்டில் உங்களுக்கு தெரியும், இந்த மழை வெள்ளம் வந்ததுன்னா என்ன ஆச்சுன்னா, அந்த போர் தண்ணி அதுக்கப்புறம் எடுக்கும்போது தண்ணி கெட்டதாக இருக்கும். தண்ணி கெட்டதாக இருந்ததுன்னா நம்மளோட வாட்டர் ஃபில்டர் வந்து ரொம்ப ஹெவி ஒர்க் ஆகி அது ஒர்க் ஆகாது. எங்கள் வாட்டர் ஃபில்டர் வந்து ஃபுல்லாக நிறையணுன்னா ஒரு 20 மினிட்ஸில் நிறைஞ்சிடும், நல்ல கண்டிஷனில் இருக்கும்போது. இந்த மழை காலத்துக்கு அப்புறம் என்ன ஆச்சுன்னா, அது 2 ஹவர் ஆச்சு ஃபுல்லாக நிறையிறதுக்கு. அப்படின்னா என்ன, நிறைய இம்ப்யூரிட்டிஸ் இருக்குன்னு அர்த்தம். அப்புறம் அந்த இன்ஜினியரை கூப்பிட்டு ஃபிக்ஸ் பண்ணி பார்த்தா அவர் வந்து பில்லு வந்து 3,100 ரூபா கொடுத்துருக்குறாரு. அப்போ பாருங்களேன், நம்ம ஒரு காரணம் நினைக்கிறோம், கவர்மெண்ட் கொடுக்குற பைசா வந்து அநியாயத்துக்கு சாராயம் விற்ற காசு அது வந்து நம்ம கொட்டாது அப்படின்றதுக்காக நம்ம தான தர்மம். லௌகீக தானம் பாருங்களேன், அலௌகிக தான தர்மம் நீங்கள் பண்ணக்கூடாது. ஃபார் எக்ஸாம்பிள் வந்து ராஜயோகத்தில் வந்து ஒரு பட விளக்கம் நடத்துறதுக்காக ஒரு மண்டபம் ஃபிக்ஸ்லாம் பண்ணுறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அதுக்கு நம்ம வந்து டொனேஷன் வாங்கலாம் வெளி மக்கள்கிட்ட. ஆனால் எங்கேருந்து வாங்கக்கூடாதுன்னா, சாராயம் விற்கிறவங்ககிட்ட வாங்கக்கூடாது, ஆடு மாடு வெட்டுறவங்ககிட்ட வாங்கக்கூடாது, தப்பான வழியில் சம்பாதிச்சு காசு வாங்குறத கொண்டு வந்து இங்கே எக்ஜத்தில் போடக்கூடாது. அது வந்து பாவத்தை தான் கொண்டு வரும். அதனால தான் நான் என்ன பண்ணுறேன்னா, எப்படி வர காசு நான் எடுக்கவே மாட்டேன், லௌகீக தான தர்மம் பண்ணிவிடுவேன். ஆனால் லௌகீக தான தர்மம் பண்ண உடனே எனக்கு நடந்த அனுபவத்தை உங்க கூட ஷேர் பண்ணுறேன், அவ்வளோதான். இதை பற்றி உங்களுக்கு ஏதாவது ஒரு புரிதல் இருந்ததுன்னா நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் போடுங்களேன், அதை நான் தெரிஞ்சுக்க ட்ரை பண்ணுறேன். ஓகே, எனக்கு வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோம் நினைக்கிறேன். லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ் வந்துங்க, ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் போடுங்க. தேங்க்யூ.